இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எலிய அவன் கண்டுபிடிச்ச ஒரு லிக்விடுக்குள்ள போட்டு அதை லாக் பண்றான். அதனால எலிக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரத்துல செத்தும் போகுது. ஆனா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அந்த எலிக்கு உயிர் வருது. இதனால அவங்க கண்டுபிடிச்ச லிக்விடால ஆக்சிஜன் வருதுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால அடுத்த எக்ஸ்பெரிமெண்டா அது ஒரு மனுஷன் மேல ட்ரை பண்றாங்க. அதுக்கு அந்த ஆளோட உடம்புல ஒரு சூட்டை மாட்டி விட்டுட்டு அந்த ஹெல்மெட்ல இந்த லிக்விட ஃபில் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிக்விட் ஊத்துறதுனால பட்ன்றவர் பயந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண பாக்குறாரு. அப்ப அதை பண்ண வேணாம்னு சயின்டிஸ்ட் சொல்றான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல பட் எல்லாரும் மாதிரி நார்மலா சுவாசிக்கிறாரு. இதனால இந்த லிக்விட் ஒர்க் ஆகுதுன்னு கடலுக்குள்ள இறங்குறாரு. இத மேல இருந்து எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப இவரு கடலோட பாட்டம் நோக்கி போயிட்டே இருக்காரு. அப்படி உள்ள போக போக அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வெடிக்கிற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் அவரு அது கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள போயிட்டே இருக்காரு. அப்ப கொஞ்ச நேரத்துல வாட்டரோட பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால கையில வச்சிருந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வெடிக்குது. இருந்தாலும் அவர் அதை மேனேஜ் பண்ணி கடலோட டெப்த்துக்கு போய் ரீச் ஆகுறாரு. இதனால மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவரை மேல வர சொல்றாங்க. ஆனா அவருக்கு மேல வரதுக்கான ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் வருது. அதை பார்த்தவரு இது ஏதோ ஜெல்லி ஃபிஷ் நினைக்கிறாரு. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு அந்த ஃபிஷ்ஷுக்குள்ள இருக்கிறது ஒரு ஏலியன். அது அப்படியே பட்டோட ஹேண்ட புடிச்சு இன்னும் டீப்பா இருக்கிற கடலுக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்ப அங்க ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பாக்குறாரு. பார்த்து பட் ஆச்சரியப்படுறாரு. அதுவும் அவரை ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு அவர் சுவாசிக்கிறதுக்காக சீ வாட்டர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஏலியன் ஒரு வீடியோ பிளே பண்ணுது. அதுல இன்னும் கொஞ்சம் வருஷத்துல போர் நடக்க போகுது. அதுக்கு எல்லாரும் புது புது வெப்பனை பூமியில ட்ரை பண்ண போறாங்க. இதனால என்விரான்மெண்டல் டோட்டலா ஸ்பாயில் ஆக போகுது. அதை தடுக்க ஏலியன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பூமியில ஒரு பெரிய சுனாமியை வர வச்சு எல்லாருமே சாவடிக்க போறாங்க.